இது என்னடா கண்ணகிக்கு வந்த சோதனை அப்படின்ற மாதிரி இப்போ நடிகை சுகாசினியை தான் எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அதாவது நடிகை சுகாசினி வந்து ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு கண்ணகி மாதிரி நடிச்சிருந்தாங்க. அந்த வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வைரலா மாறிட்டு இருக்கு. அதே நேரத்துல ட்ரோல் மெட்டீரியலாவும் மாறி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதாவது நடிகை சுகாசினி வந்துட்டு 2 தலைமுறை திரைக்கலைஞர்களோட பின்னணியிலிருந்து சினிமாவுக்குள்ள வந்தவங்க. அது மட்டும் இல்லாம நடிகர் கமலஹாசனோட அண்ணன் பொண்ணு தான் சுகாசினி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இவங்க வந்து இயக்குனர் பாலச்சந்திரன் இயக்கத்துல வெளியான நெஞ்சத்தை கிள்ளாதை படத்துல வந்து அறிமுகமானாங்க. அது மட்டும் இல்லாம சிந்து பைரவி படத்துல நடிச்சதுக்காக சுகாசினிக்கு வந்து தேசிய விருதுமே கிடைச்சது. இப்படி இருக்கக்கூடிய நிலையில நடிகை சுகாசினி வந்து ஒரு நடிகையா மட்டுமில்லாம இயக்குனர், தயாரிப்பாளர், ஆடை வடிவமைப்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு பன்முக திறமை கொண்டவங்க. இவங்க வந்துட்டு பிரபல இயக்குனர் மணிரத்னத்தை திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. நம்ம சொல்ல போனோம் அப்படின்னா ஹாலிவுட், பாலிவுட்ல வந்துட்டு ஒரு சில நட்சத்திர தம்பதிகள் வந்து வலம் வருவாங்க. அந்த மாதிரி சுகாசினி, மணிரத்னம் இவங்களுமே வந்துட்டு ரசிகர்களுக்கு பிடிச்சமான ஒரு தம்பதி தான். இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நடிகை சுகாசினி வந்து இப்ப வந்துட்டு ட்ரோல் மெட்டீரியலா இப்படி இருக்கக்கூடிய நிலையில தான் நடிகை சுகாசினி வந்துட்டு ட்ரோல் மெட்டீரியலா கடந்த சில நாட்களா வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல பலம் வந்துட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா அவங்க வந்து சுகாசினி வந்துட்டு கண்ணகி மாதிரி நடிச்சு ஆங்கிலத்துல பேசின வீடியோ தான் இப்போ சமூக வலைதளங்கள்ல வந்துட்டு வைரலா மாறிக்கிட்டு இருக்கு. குறிப்பா வந்து என்ன அப்படின்னா ஒவ்வொரு ஆண்டுமே கோவாவில் வந்துட்டு சர்வதேச இந்திய திரைப்பட விழா வந்து நடக்கும். அதே மாதிரி இந்த வருஷமுமே வந்துட்டு இந்திய சர்வதேச திரைப்பட விழா வந்துட்டு கோவாவில் நடந்துச்சு. இந்த விழாவில் வந்துட்டு நடிகர் ரஜினிகாந்த் வந்துட்டு சினிமா வாழ்க்கையில 50 ஆண்டுகளை கடந்ததை கொண்டாட விதமா அவருக்கு வந்துட்டு வாழ்நாள் சாதனையாளர் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டுச்சு. இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு சிலப்பதிகார நாடக நிகழ்ச்சியுமே நடந்துச்சு. அதுல வந்துட்டு கண்ணகி மாதிரி சுகாசினி வந்து நடிச்சிருந்தாங்க. அதாவது சுகாசினி வந்து கண்ணகி மாதிரி நடிக்க போறாங்க அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா அங்கதான் எல்லாருக்குமே வந்து ஏமாற்றம் கிடைச்சது அப்படின்னு சொல்லலாம். பொதுவா கண்ணகி கோவலன் கதை வந்து எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா 50 காப்பியங்கள்ல ஒண்ணுதான் சிலப்பதிகாரத்தோட கதை. இதுல வந்துட்டு கோவலன் வந்து கண்ணகியை வந்து கல்யாணம் பண்ணிக்கிடுவாரு. ஆனா கண்ணகியை விட்டு பிரிஞ்சு மாதவி கிட்ட வந்து கோவலன் போயிடுவாரு. அதுக்கப்புறமா தன்னோட செல்வத்தை எல்லாம் இழந்ததுக்கு அப்புறமா மறுபடியுமே வந்துட்டு கண்ணகி கிட்ட வந்து கோவலன் வந்து திரும்பி வந்துடுவாரு. ஆனா இவங்க வந்து மதுரைக்கு போனதுக்கு அப்புறமா தன்னோட வாழ்க்கையை நடத்துறதுக்காக கண்ணகி வந்து தன்னோட கால் சிலம்பை வந்து கலட்டி கொடுப்பாங்க கோவலன் கிட்ட வித்துட்டு வர சொல்றதுக்காக. அதை வந்து கோவலன் வந்து விற்கிறதுக்கு போற இடத்துல பாண்டிய மன்னனோட மனைவியோட கால் சிலம்பும் காணாம போயிருக்கும். அப்போ வந்து கோவலன் தான் பாண்டிய மன்னனோட மனைவியோட கால் சிலம்பை திருடிட்டுதா சொல்லி அவனை வந்து கைது பண்ணி கொலை பண்ணிடுவாங்க. இதை தெரிஞ்சுக்கிட்ட கண்ணகி வந்து ஆக்ரோஷமா பாண்டியன் மன்னன் கிட்ட போய் முறையிடத்துக்கு போவாங்க. அப்ப வந்துட்டு தன்னோட கணவன் வந்து கல்வன் கிடையாது, நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக அங்க போயிட்டு வந்து பாண்டியன் மன்னன் கூட வந்து சண்டை போடுவாங்க. அந்த நேரத்துல தான் நிரபராதி அப்படிங்கிறத நிரூபிக்கிறதுக்காக கால் சிலம்பை உடைச்சி அந்த இடத்துல வந்து உண்மையை வெளிக்கொண்டு வருவாங்க கண்ணகி. இதை பார்த்த பாண்டியன் மன்னன் வந்துட்டு தான் வந்து தவறு செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயே வந்துட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்துருவாரு. அதே பாண்டிய மன்னனோட மனைவியுமே வந்துட்டு உயிரிழந்துருவாங்க. இந்த கதைகள் வந்து எல்லாருக்குமே தெரியும். அதே நேரத்துல அந்த நிரபராதி நிரூபிச்சதுக்கு அப்புறமா ஆக்ரோஷம் தீராத கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டாங்க அப்படின்றதுதான் கதையா இருக்கும். இதுல வந்துட்டு சுகாசினி வந்து என்ன கதையை நடிச்சிருப்பாங்க அப்படின்னா பாண்டியன் மன்னன் கிட்ட வந்து தன்னோட கணவன் வந்து நிரபராதி, நீ வந்து தப்பு செஞ்சுட்ட அப்படிங்கிறத நிரூபிக்கக்கூடிய காட்சியை தான் வந்துட்டு சுகாசினி வந்து நடிச்சு காட்டியிருந்தாங்க. சுகாசினி தன்னோட கையில இருக்கக்கூடிய சிலம்பை வந்துட்டு பட்டும் படாம கீழே போட்டதுக்கு அப்புறமா அவங்க எப்படி வசனத்தை பேச போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. ஆனா வந்துட்டு அவங்க வசனத்தை பேச ஆரம்பிச்ச உடனேயே எல்லாருக்கும் ஏமாற்றம் தான் கிடைச்சது. என்ன அப்படின்னா அந்த வசனத்தை சுகாசினி வந்துட்டு ஆங்கிலத்துல பேசினதுதான் எல்லாருக்குமே ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. இதுதான் வந்துட்டு இப்ப வந்து எல்லாருமே ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. அதே நேரத்துல கண்ணகி வந்துட்டு அந்த பூம்புகார் படத்துல விஜயகுமாரி வந்துட்டு அவ்வளவு ஆக்ரோஷமா அவ்வளவு தன்னோட கோபத்தை வந்து வெளிக்காட்டி இருப்பாங்க. ஒவ்வொரு வசனமும் அப்படி கணீர் கணீர்னு விழும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இவங்க பேசினது வந்துட்டு அவ்வளவு சாஃப்டா பேசி இருந்தாங்க. அதாவது அவங்க வந்து டைலாக்ல மட்டும்தான் கவனம் பேசி இருந்தாங்க. பட் வந்து அவங்க வந்து அவங்களோட ரியாக்ஷன்ல வந்து கவனம் செலுத்தல. அது மட்டும் இல்லாம அவங்க ஒரு கண்ணகி மாதிரியே வந்து நடிக்கல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்னொன்னு எப்படின்னா சுகாசினி வந்து அந்த ஒரு காட்சியில வந்துட்டு கையில வந்து வாட்ச் கட்டி இருந்தாங்க.
இதை பார்த்த உடனே என்ன சொன்னாங்க அப்படின்னா, என்னடா இது வந்து மாடர்ன் கண்ணகியா இருக்கும் போல, அதாவது டெக்னாலஜி எல்லாமே தெரிஞ்ச கண்ணகியா இருக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்ணிட்டு வந்தாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இப்ப கடந்த சில நாட்களா வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல கொஞ்சம் வைரலா போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பத்துல வந்து ஒரு சில பேர் வந்துட்டு அந்த வீடியோவுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க. இருந்தாலும் இப்போ வந்து சில நெட்டிசன்கள் வந்துட்டு கண்ணகிக்கு வந்து இந்த சோதனை வரக்கூடாதுடா, அட்லீஸ்ட் அந்த ஒரு நிகழ்ச்சியில வந்துட்டு நீங்க கண்ணகி மாதிரி பேசணும்னு நினைச்சீங்க அப்படின்னா பூம்புகார்ல விஜயகுமாரி பேசின அந்த ஒரு காட்சியை நீங்க வந்து காணொளி காட்சி வாயிலாகவே வந்துட்டு திரையிட்டிருக்கலாம், அது கூட அந்த அளவுக்கு நல்லா இருந்திருக்கும், பாக்குறதுக்கு சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்படி இருந்தாலுமே ஒரு சில பேர் வந்துட்டு சுகாசினிக்கு வந்துட்டு சப்போர்ட் தெரிவிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, கண்ணகியோட வசனத்தை வந்து கண்ணகியோட கதையை வந்துட்டு சிலப்பதிகாரத்தோட கதையை வந்துட்டு எல்லாருக்கும் புரியும்படி, அதாவது நம்ம தமிழ் தவிர்த்து மற்ற மொழியினருக்கும் புரிந்து கொள்ளும் விதத்துல வந்துட்டு சுகாசினி வந்து நடிச்சிருக்காங்க. அதாவது அவங்க பொதுவான ஆங்கில மொழியில பேசுனதுனால நம்மளோட சிலப்பதிகாரத்தோட கதை எல்லாருக்குமே புரியும் வகையில அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்துட்டு சுகாசினிக்கு வந்து அவங்களோட ஆதரவை தெரிவிச்சிருந்தாங்க. அந்த வீடியோவுக்கு வந்துட்டு சில பேர் வேணும்னே வந்துட்டு நிறைய பேர் வந்து ட்ரோல் பண்றாங்க. பட் சுகாசினி வந்து அவங்களுக்கான வேலையை அவங்க கரெக்டா பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில வந்துட்டு ஆங்கிலத்துல, சாதாரண ஆங்கிலத்துல வந்துட்டு அவங்க பேசி இருந்தாங்க, அதுவும் நல்லாதான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரத்துல அவங்களோட முடிக்குமே வந்துட்டு ஒரிஜினல் கண்ணகிக்கு எப்படி முடி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்குது, அதனால வந்துட்டு எதுவுமே தப்பா தெரியல, அவங்க ஆங்கிலத்துல பேசுறது குறையா சொல்றது வந்துட்டு வேணும்னே வந்துட்டு நிறைய பேர் ட்ரோல் பண்றதுக்காக பண்றாங்க, மத்தபடி சுகாசினி வந்து நல்லா தான் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில தரப்பினர் வந்துட்டு சுகாசினிக்கு வந்து ஆதரவையும் தெரிவிச்சிருந்தாங்க. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ வந்துட்டு ட்ரோல் மெட்டீரியலா வந்துட்டு அதை காட்டியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இது என்னடா கண்ணகிக்கு வந்த சோதனை, இப்போ மாடர்ன் கண்ணகியா இருக்காங்க போல, டெக்னாலஜி எல்லாம் கண்ணகிக்கு தெரிஞ்சிடுச்சு போல, அதனாலதான் கையில வாட்ச் கட்டிக்கிட்டு வந்துட்டு அவங்க வந்து பாண்டியன் மன்னன் கிட்ட போய் சண்டை போடுறாங்க, நவீன காலத்து கண்ணகி அப்படின்லாம் சொல்லிட்டு ட்ரோல் பண்ணிட்டு வராங்க. சோ நீங்க வந்துட்டு இந்த வீடியோவை பாத்தீங்களா, அதாவது சுகாசினி நடிச்ச கண்ணகி கேரக்டரை பாத்தீங்களா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.